இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்திதாமம், சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்றால், பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான், குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். நிச்சயமில்லாமல் யாரும் இங்கே வரக்கூட முடியாது. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய், அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமானதாகும். கீதையைத்தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். யார் தந்தையின் மூலம் புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுடைய காரியம் சேவை செய்வதாகும். சொர்க்கத்தை படைப்பவரே பரமாத்மா ஆவார். அவரைத்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாக இருக்கவே முடியாது. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு பிறவியாகும். பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாக முடியாது. தேவதைகள் சதோபிரதான தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இப்போது அனைவரும் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள். ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன என்பதையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். பகவானை சர்வவியாபி என்று சொல்வது என்பது திட்டுவது, அதாவது அவமரியாதை போலாகும். பாபாவைத் தவிர வேறு யாரும் கிரீடமணிந்தவர்கள் போலாக்க முடியாது. சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றார். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது. நீங்கள் வானப்பிரஸ்திகளாவீர்கள். இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். சங்கம யுகத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியவானாக ஆக்குவதற்கு ஞானமெனும் சாவி கிடைத்துள்ளது. இந்த சாவியை பயன்படுத்தி எந்தளவு வேண்டுமோ அந்தளவு பாக்கிய கஜானாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்தளவு தூய்மையோ அந்தளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி. தூய்மையெனும் ஆளுமை சேவையிலும் சுலபமான வெற்றியை தரும். நல்லது.